2008 லெவல் வேல்யூவேஷன் 2026ல இந்தியாஸ் பிக்கெஸ்ட் பிரைவேட் பேங்க குடுக்குறாங்க. இது நார்மலா தெரியுதா? இல்ல ஒன்ஸ் இன் a டெக்கேட் ஆப்பர்ச்சுனிட்டியா? இது ஒரு ஸ்மால் ஸ்டாக் இல்ல. இது HDFC பேங்க், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். ஆனா இப்போ மார்க்கெட் என்ன பண்றதுன்னா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குது. கரண்ட் பிரைஸ் 786 rupees, PB ரேஷியோ 2.1 times, PE 16 times. பட் ஹிஸ்டாரிக்லி இது 3.5 to 4 times ட்ரேட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்ட். ஆனா கொஸ்டின் என்னன்னா, why மார்க்கெட் இப்படி அண்டர் வேல்யூ பண்றது? ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்ல ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டியா? 2008 கிரைசிஸ் அப்புறம் சேம் மாதிரி வேல்யூவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? மேசிவ் ரேலி. இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். CAR 19.7%, gross NPA just 1.15%, நெட் ப்ராஃபிட் 76,000 crores. இது வீக் கம்பெனியா தெரியுதா? டெஃபினட்டா இல்ல. இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, ICICI பேங்க் HDFC பேங்கை விட 47% பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது. இது நார்மலா? இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. ஃபியர் வந்தா பிரைஸ் லாஜிக்க ஃபாலோ பண்ணாது. ஃபியூச்சர்ல 3 மேஜர் ட்ரிகர்ஸ் இருக்கு: NIM ரிகவரி, லோன் growth, FII இன்ஃப்ளோ. வேல்யூவேஷன் நார்மல் ஆனா 67 to 90% அப்சைட் பாசிபிள். ஆனா இது குவிக் ப்ராஃபிட் இல்ல, இது பேஷன்ஸ் கேம். பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிளியரா தெரியும்போது வராது, கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் வரும். நீங்க வெயிட் பண்ணுவீங்களா இல்ல ஏர்லியா என்ட்ரி எடுப்பீங்களா? உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணுமா? ஃபாலோ பண்ணுங்க ஸ்டாக் டாக் தமிழ்.